الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ரமதானுல் முபாரக் சங்கையான பிறை 14 தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீக்கை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானிய வணக்கங்கள் அனைத்தையும் நம்மிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. உயர்ந்த ரமதானினுடைய ஏனைய பகுதிகளையும் அவன் உகந்த நல்வழிபாட்டோடு நாம் எல்லாம் ஒவ்வொரு அமல்களும் மக்பூலியத்தான முறையில் அமைவதோடு அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆனினுடைய 18வது ஜுசுவின் பாதி வரைக்கும் இன்றைய தொழுகையில் ஓதப்பட்டிருக்கிறது. அதை நாம் செவிமடுத்திருக்கிறோம். சூரா அல் அன்பியா நிறைவடைந்து சூரா அல் ஹஜ் அதுவும் நிறைவடைந்து சூரா அல் முஃமினூன் கத் அஃப்லஹல் முஃமினூன் அந்த சூராவும் நிறைவடைந்து சூரத்துன் நூர் என்கின்ற அந்த ஒளியை நாம் தொட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துன் நூரை குறித்து சொல்கிற பொழுது ஒவ்வொரு இல்லங்களிலும் அது வாசிக்கப்பட வேண்டும் என்றார்கள். அவ்வளவு நுணுக்கமான சட்டங்கள், அதுவும் குறிப்பா இன்றைய காலத்தில் அது ஒவ்வொரு வீட்டிலையும் வாசிக்கப்படும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி தர்பியத்து செய்யறதுன்னு தெரியல பெற்றோர்களுக்கு. அந்த பிள்ளைகளுக்கு சட்டங்கள் புரியல, வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியல. அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அழகான வாழ்க்கை நெறிமுறைகள், அவன் வகுத்து தந்த அழகான வாழ்வியல்கள், அதை வாழ்ந்தும் காட்டும்படியாக நமக்கு அனுப்பப்பட்டு ஒரு முன்மாதிரி வடிவமாக நிறுத்தப்பட்ட முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஒழுக்க விழுமியம் நிறைந்த வாழ்வியல் நெறிகள் இன்று நம்ம பிள்ளைகள்கிட்ட நாம் காண முடியல. இன்னைக்கு சகோதர சமயத்தவர்களோடு கலந்துறவாடுகிற சூழல் அது இருக்கலாம், பழகலாம், பேசலாம், வியாபாரம் செய்யலாம், இதெல்லாம் தாராளமா பண்ணலாம். இந்த சகஜத்தோடு எதுவும் இன்றைய காலத்தில் வியாபிக்கிறது என்றால் திருமண பந்தங்கள் கூட வியாபிக்கிறது. அது என்ன, வாழலாம் தானே, அவங்களும் மனிதர்கள் தானே என்று சீராக புரியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதை கடந்து நம்மவர்களாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு முன்னாலேயே சகஜ வாழ்வுகள் வாழக்கூடிய நிலைகள் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒரு காலம் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விபச்சாரங்கள் பெருகிடும்னு சொன்னாங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியாது யாரு ஒழுங்கா பிறந்த குழந்தைன்னு சொல்லி. திருமணத்திற்கு முன்னாலேயே குழந்தை ஈன்றெடுக்கக்கூடிய சூழல்கள். அல்லாஹ் அத்தகைய ஒரு துர்பாக்கியமான பிள்ளைகள் நமது சந்ததிகளில் பிறந்து விடாமல் பாதுகாப்பானாக. திருமணம்னு ஒழுங்கான முறை. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா வஸ்ஸானியத்து லா யன்கிஹு இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக். அவன் வகுக்கிற சட்டம், அவன் போடுற தீர்வு. ஒரு விபச்சாரன் அஸ்ஸானி லா யன்கிஹு, அவன் திருமணம் செய்யக்கூடாது, இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா, நிராகரிப்பாளரை அல்லது ஜினா அந்த விபச்சாரியையோ அவனை திருமணம் செஞ்சுக்கிறட்ட, அது தவிர யாரையும் திருமணம் செய்யக்கூடாது. வஸ்ஸானியத்து லா யன்கிஹு இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக். அப்படித்தான் அமையும்ங்கிறதையும் சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுல இப்படித்தான் திருமண பந்தம் அமைச்சிக்கணுங்கிறது அல்ல, இப்படித்தான் அமையும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள்.
இவனுக்கு போய் அவ மாட்டிக்கிட்டான்னா இவன் அந்த லட்சணத்துல இருந்திருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் அவ வாய்ச்சிருக்கிறான். அவளுக்கு இவன் கிடைச்சாம்னா அவ லட்சணம் அப்படித்தான் அர்த்தம். அதனாலதான் இவன் வாய்ச்சிருக்கிறான். பரிசுத்தமான வாழ்வுகள் ரொம்ப அவசியம். ஒரு பெண்ணின் மீது இட்டுக்கட்டுதல் என்பது அபாண்டமான குற்றச்சாட்டாக இறைமறை பதிவு செய்யும். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தில் லுஇனு ஃபித் துன்யா. சாதாரணமா இல்ல, ஒரு பத்தினித்தனமுள்ள பெண்ணின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை, பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்தல் என்பது சாமானியமான குற்றம் அல்ல, சாபத்திற்குரிய குற்றம். சபிக்கப்படுங்கிறான். இங்கேயும் அங்கேயும் சரி, சபிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அப்படி யாரு குற்றச்சாட்டை முன்வைப்பார்களோ அவங்க சாட்சி காலகாலத்திற்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு நாளும் லா துக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒரு நாளும் அவன் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த சாட்சி ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு வரக்கூடிய அந்த வாசகத்தை எடுத்து விவரிக்கிற முஃபஸ்ஸிர்கள் என்ன கொண்டு வராங்கன்னா, இவனை எந்த சாட்சிக்கும் கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க. இவனை எந்த சாட்சிக்கும் கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க. எந்த சாட்சிக்கெல்லாம் சொல்லிட்டு ஃபுகஹாக்கள் ஒவ்வொரு ஆயத்துகளும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களுடைய பார்வையில் வருகிற பொழுது, சட்டங்களாக அதிலிருந்து எடுக்கிற பொழுது ஃபுகஹாக்கள் எந்த சட்டத்தையும் கொண்டு வருவாங்கன்னா, சாமானியமா அந்த சாட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்கல்ல. இப்ப எனக்கு சாட்சி நீங்க கையெழுத்து போடுங்க, இவளுக்கு சாட்சிக்கு கையெழுத்து போடுங்க, அதே மாதிரி ஒரு மணப்பெண்ணுடைய சாட்சிக்கு கையெழுத்து போடுங்க, மணமகன் சாட்சிக்கு கையெழுத்து போடுங்க. ஒரு நிக்காஹ்னா 2 சாட்சி வேணும் இல்லையா? அதுல இந்த யோகிய புருஷனை கொண்டு வைக்க கூடாதுங்கிறாங்க. அந்த சாட்சி உள்ளே வரக்கூடாது, எதுலயும் வரக்கூடாது. அப்ப ஏன் இவ்வளவு பாரதூரமான இது? ஒரு பத்தினித்தனமான பெண்ணின் மீது அவதூறை அள்ளி வீசிய காரணத்தினால் இவன் யோகியதை அற்றவன் அப்படின்ட்டு. ஒரு பெண்களை எந்த அளவுக்கு இஸ்லாம் புனிதமாக மதித்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வைக்கும். பெண்கள் எவ்வளவு பெரிய பொக்கிஷம், அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய மரியாதை. அவங்களோட மரியாதைக்கு, உச்சபட்ச மரியாதைக்கு இது ஒண்ணு போதாதா? நிறைய விஷயங்கள் இருக்குனால இந்த ஒண்ணு போதாதா? பத்தினித்தனமான பெண்ணின் மீது ஒரு மோசமான குற்றச்சாட்டை ஒருத்தன் வைப்பான்னு சொன்னா அவன் சாட்சிய காலகாலத்துக்கு ஒத்துக்கப்படாதுங்கிற அளவுக்கு சமுதாயத்திலிருந்து புறம் தள்ளப்படுவான் என்றால் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு இஸ்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறதுன்னு யோசிக்கணும். அந்த பெண்கள் தன் கர்ப்பை எவ்வளவு புனிதமா பாதுகாக்கணும். அவ்வளவு பெரிய இடத்துல, மகத்தான இடத்துல, உயர்வான இடத்துல உங்க மேல அபாண்ட குற்றச்சாட்டு வச்சவன் காலகாலத்துக்கும் ஒத்துக்கப்படாம புறம் தள்ளப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் நிலைகள் இந்த உயரத்துக்கு இருக்கும் என்றால் உங்கள் கர்ப்புகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண் வர்க்கத்தினருக்கு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற பல்வேறு உபதேசங்களில் ஒன்று, நீங்கள் பெருமானார் எதையும் சில விஷயங்களை ஓப்பனா சொல்லிடுவாங்க, எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமே. என் பெருமானார் தானே அனைத்திற்குமான வழிகாட்டி, நிரப்பமான வழிகாட்டி, நிறைவான வழிகாட்டி. அவங்க தானே சொல்லி ஆகணுமே. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு, வாலிபர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அருமையான மக்களே, நீங்க உங்களுடைய மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விந்து இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. உங்களுடைய விந்துக்கு சரியான பாத்திரத்தை தேர்ந்தெடுங்கள்ங்கிறாங்க. கண்ட வளாயில கொண்டு விட்டுறாதீங்கிறாங்க. பரிசுத்தமான ஒன்றை தேர்ந்தெடுங்கிறாங்க. என சந்ததிகள் அப்பதான் பரிசுத்தமா பிறக்குங்கிறாங்க. எவ கிடைச்சாலும் போதுன்னா இதுக்கு பேர் வாழ்க்கையா? உன் சந்ததி யாராக வர வேண்டும்? சொர்க்கவாதியாக வல்லவா வர வேண்டும். நாளைக்கு எங்க வேண்டாலும் போட்டுமா? இந்த உலகத்துல என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா தாங்க மாட்டேன், என் பிள்ளைக்கு மூக்குச்செல்லி வந்தா தாங்க மாட்டேன், என் பிள்ளைக்கு தலைவலி வந்தா தாங்க மாட்டேன், நாளைக்கு நரகத்துக்கு போனா மட்டும் தாங்கிக்குவீங்களா? அங்க போட்டுமா? பரிசுத்தம் முக்கியம், அவசியம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது மிக மோசமான இட்டுக்கட்டுதலை உருவாக்கினார்கள். அதுவும் இன்று ஓதப்பட்ட வாக்கியத்தில் வந்தது. இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்வத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும்.
அதை நீங்க கெட்டது நினைச்சிடாதே, அது உங்களுக்கு நல்லது தான். காலகாலத்துக்கும் ஆயிஷா நாயகி பத்தினி என்கின்ற மகா பரிசுத்தத்தை தொழுகையில் கூட ஓதி ஓதி அதை உறுதிப்படுத்துறாங்க. கியாமத்து வரைக்கும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சரி, கியாமத்துல ஓதுனதோட முடிஞ்சிருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திடீர்னு நான் ஒரு பெருமானார்ட்ட ஒரு சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க ஒரு இடத்துல இருந்தோம், அந்த இடத்துல நாங்க குழி தோன்றதுக்காக நாங்க எங்களுடைய கூடாரம் அடிப்பதற்காக தோண்டணும்னு பார்த்தா அங்க ஒரு கபர் இருந்தது. அந்த கபரில் குர்ஆன் ஓதப்படும் சப்தம் கேட்டது, சூரா முல்கு ஓதுற சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் செவிமடுத்தோம். நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிய நாஜியா ஒல் முன்ஜியா அப்படின்னாங்க. அது ஈடேற்றம் அளிக்க கூடாது, பாதுகாப்பு தரக்கூடியது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கபர்லயும் குர்ஆன் ஓதுறது இருக்கு. நாளைக்கு மஹ்ஷர்லயும் அங்க கடமை தான் கிடையாது, அங்க சட்டத்திட்டங்கள் அங்க கிடையாது. ஆனால் அங்க இபாதத்து அவங்க விரும்பின மாதிரி எதையும் செய்யலாம். சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளாக ஆகிட்டாம்னு வைங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போற நேரத்துல சொன்னாங்க, ரஅய்து மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் பார்த்தேன், வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி, அவங்க கபரில் அவங்க நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுது கொண்டிருந்தார்கள்னா தொழுகைக்கு யுஸல்லிங்கிறதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் உண்டு. யுஸல்லி, யுஸல்லூன வருதுல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ, சல்லூனா இந்த இடத்துல தொழுங்கோ இல்ல ஸலவாத்து சொல்லுங்கோன்னு அர்த்தம் ரசூலுல்லாஹ் மேல. வ யுஸல்லிமு தஸ்லீமா, சலாம் சொல்லுங்கோன்னு அர்த்தம். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன. அப்ப சல்லூக்கு நிறைய வார்த்தை இருக்கு. அந்த இடத்துல அவங்க இந்த தொழுகைத்தான் நிறைவேற்றினாங்கிறதுக்காக வேண்டி அந்த வாசகத்தை போடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹுவ காயிமுன், நின்னுகிட்டு. அப்ப மத்த தொழுகை மத்த ஸலவாத்துக்கெல்லாம் நின்னுகிட்டு தான் இல்லை, எப்படி வேணாலும் உட்கார்ந்துட்டு படுத்துக்கிட்டு சொல்லலாம். ஆனா தொழுகை தான் நின்று கொண்டு தொழ முடியும். காயிமுன் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி. அப்ப அங்க அவங்க விரும்பினா தொழலாம், அவங்களுக்கு அதான் விருப்பம். இப்ப நமக்கு தொழுகை பாரமா தெரியுது, அவளுக்கு தொழுகை இன்பமா தெரிஞ்சது, லத்தத்தா தெரிஞ்சிச்சு. கையில தான் தூக்கி வச்சிருக்கிறோம். சில பேருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பாரமா தெரியல, லத்தத்தா இன்பமா தெரியுது. எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருந்தாலும் இதா தெரியுது. ஆனா கொஞ்ச நேரம் குர்ஆனை கையில கொடுத்து அப்படியே பிடிச்சு வச்சிருப்பான்னு சொன்னா அவனுக்கு அது பாரமா தெரியுது. அவனுக்கு அதுல பாரம். அதே இது கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து அதுல வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறான், கை தட்டிக்கிட்டு இருக்கிறான். இதே குர்ஆனை கை வச்சு ஓதுனா நம்ம பிள்ளைல பாப்போம், கொஞ்ச நேரத்துல அப்படியே சோர்ந்து போய் அப்படியே கையெல்லாம் கீழே விழுந்து தூக்கம் சில வீட்டுல என்ன செய்வாங்கன்னா தண்டனைக்காக குர்ஆன் எடுக்க சொல்லுவா, ஒழுங்கா படுத்துரு இல்லைன்னா குர்ஆன் ஓத வச்சிருவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. குர்ஆனை தண்டனையா காட்டக்கூடாது, அதான் இன்பமா தான் காட்டணும். உனக்கு நான் சாக்லேட் தரவா, இதை ஓதறியா அப்படின்னு சொல்லலாம், அது இன்பமாக காட்டுறது. நீ இதை செஞ்சா எனக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி கொண்டு போகலாம். இதை செய்யறியா, குர்ஆனத்தோட வச்சிருவேன், ஓத வச்சிருவேன் அப்படின்னா அது சரி வர. அவனுக்கு இன்பமா காட்டணும். அது பிள்ளைகளுக்கு அது என்னது? அப்ப அவனுக்கு எது பிடித்தமா இருக்கோ அது வெயிட் முக்கியம் இல்ல, பிடித்தல் மனசுல ராகத்தாயிட்டா அது பிடிச்சிரும். அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தொழுகை மேல ரொம்ப ஆசை, அவ தொழுதாக. அப்ப அங்க நாளைக்கு மஹ்ஷர்ல கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறைமறை குர்ஆனை உள்ளே சுமந்தவர்கள் அங்கே ஓதும்படி ஆணை பிறப்பிக்கப்படும், ஓதுங்கொண்டு. நாளைக்கு மஹ்ஷருடைய பெருவழியே திருமறை குர்ஆனோடு தான் துவங்குமா. அதனாலதான் இங்க உள்ள மஜ்லிஸ்கள் எல்லாம் திருமறை குர்ஆனோடு துவங்கப்படுகிறது. நாளைக்கு மஹ்ஷருடைய அந்த மஜ்லிஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஹிசாப் கேள்வி கணக்கு கேட்கறது இருக்கு இல்லையா, அந்த கேள்வி கணக்கு கேட்கிற மஜ்லிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இறைமறை குர்ஆனின் வேத வசனங்களோடு தான் அது ஆரம்பமாகும். இப்ப இங்க நாம நல்ல காரிகளை சூஸ் பண்றோமா இல்லையா, இந்த காரி இப்பொழுது இறைமறை ஓதி துவங்கி வைப்பார்கள் சொல்றோமா இல்லையா. மஹ்ஷருடைய பெருவெளியில் ஒட்டுமொத்த மாந்தர்களும் ஒன்று கூடி இருக்கிற நேரத்தில் அத்தனை நபர்களையும் சொக்கி இழுக்கிற குரலாக வேணும் இல்லையா. இந்த உலகத்தில் அவர்கள் ஓதினால் அத்தனை பறவைகளும் ஆங்காங்கே நின்று அதனுடைய இறகுகளையும் அதனுடைய வாயிலிருந்து சப்தங்களையும் இட்டு ரீங்காரமாக கொடுக்குமாம். மலைகள் எல்லாம் அதனுடைய வார்த்தைகளை மீண்டும் எதிரொலித்து எகோ மாதிரி அப்படி கொடுக்குமாம். அப்படி சொக்கி நிற்கக்கூடிய குரலின் சொந்தக்காரரான நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அங்க குர்ஆன் ஓதுவாங்களாம். அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை நாமெல்லாம்
இன்பமாக கேட்கக்கூடிய நல்ல நசீப அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. அதுக்கு நாம இங்க குர்ஆனை கேட்டு 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 ரசிக்கணும். அப்ப அங்க அல்லாஹ் பாக்கியத்தை தந்துருவான். அப்ப அங்கேயும் ஓதப்படும் இன்னல்லதீன ஜாவு பில் இஃப்கி உஸ்பத்தும். உங்க மேல இட்டுக்காட்டு கொண்டு வந்தானா அது என்ன உங்களுக்கு கெட்டதா? நல்லதுங்க. கியாமத்து இல்ல, கியாமத்தை தாண்டி சொர்க்கத்திலையும் கூட நீங்க பத்தினிங்கிறது வேற யாருக்கும் உச்சரிக்கப்படாத வார்த்தை ஆயிஷா நாய்க்கு உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹாஃபிஸ்களை ஓத சொல்லி நீங்க ஓதுங்கோ, ரத்தில் ஒர்த்தகின்னு சொல்லப்படும், ஓது உயர்வாய் என்று. லிப்ட் மாதிரி உயர்ந்துட்டு போயிருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. அல்லாஹ் அதெல்லாம் நமக்கெல்லாம் நசீபாக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த உலகத்துல வாழும்போது கொஞ்சம் கொஞ்சம் சூறாக்கள் மனப்பாடம் செஞ்சுக்கிறோம். ஹைர், நம்ம அது சார்ந்து பார்ப்போம். இங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மிக சுத்தமான பத்தினி. அவங்க அற்புதமான அறிவாற்றல் உள்ள ஆளு, சாமானிய ஆளு கிடையாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இளம் வயது மனைவி. கண்ணி அழியாத சூழலில் திருமணம் செய்தால் ஆகுமா என்பதற்கு ஆயிஷா நாயகியிடமிருந்து தான் சட்டம் பிறக்கும் ஆகும் என்று. ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் அப்படியெல்லாம் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. சின்ன வயசுலயே அவங்க மௌத்தா போறாங்களாம், அதனால திருமணம் செஞ்சு வச்சிருவோமான்னு வச்சிருவாங்க. ஆனா திருமணம் செய்து வைப்பதற்கு அனுமதி வச்சா ஷரியத்துல கூடுமா கூடாதா? கூடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரபை கற்றுக் கொடுத்தார்கள். எப்பா, அவர்கள் வயது வந்து அவர்களின் சம்மதத்தோடு தான் உறவு ஏற்பட வேண்டும் என்று ஒரு சட்ட பெருமானார் முறைப்படுத்தி காட்டினார்கள். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். திருமணம் என்றாலே இன்றைய காலத்தில் உறவுதான் என்ற ஒரு நிலை, மட்டமான நிலை வந்திருக்கிறது, மட்டமான சிந்தனை வந்திருக்கிறது. அது அல்ல நோக்கம். அந்த மட்டமான சிந்தனை வந்த காரணத்தினால் தான், அது வியாபித்திருக்கிற காரணத்தினால் தான், அனைவர் மனங்களிலும் அது வந்து ரொம்ப ஆழமான இடத்தை பிடித்திருக்கிற காரணத்தினால் தான் ஒரு வயசான ஆளு சின்ன பிள்ளைய திருமணம் செஞ்சா கூட, ரெண்டாவது திருமணம் செஞ்சா கூட இவனுக்கு என்ன சும்மா அடக்க இயலாதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆகுது. ஆனா சஹாபிகள் படுக்கையில் இருந்த பொழுது மனைவி வஃபாத் ஆகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபிகள் இப்படி கேட்டார்கள், ஸவ்விஜூனி, எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். நாங்க படுக்கையில கிடக்கிற ஆளுக்கு ஏங்க திருமணம்னு கேள்வி கேட்கலாம். அவளே சொன்னாங்க, என் மேனிகள் இதுவரைக்கும் பரிசுத்தமாகவே தொடப்பட்டது, என் மேனியை தொட்டு சுத்தப்படுத்தணும், இல்லை என்னோடு பக்கத்தில் எனக்கு உபகாரமாக தனிமையில் ஒரு அறைக்குள்ளால் என்னோடு ஒருவள் இருக்க வேண்டும் என்றார். இன்னைக்கு நிறைய இது வந்துருச்சா இல்லையா? வீட்டுல வந்து ஹவுஸ் மேடுன்னு வச்சிடுறாங்க. அதை தாண்டி மருத்துவ கூடங்களில் இந்த மாதிரி வீடுகளுக்கு வந்து பணிவிடை செய்யக்கூடிய அந்த பெண்களை அனுப்புகிறார்கள். இதெல்லாம் தனிமை அறைக்குள்ளால் அந்த ஆண் மாத்திரம் இருக்கிறார். அவரை தொட்டு சுத்தப்படுத்துவதற்கு இந்த பெண்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா? இது கூட ஹராம் தானே. இந்த ஹராம் என் உயிர் பிரிகிற நேரத்தில் நான் ஹராத்தோடையா இந்த உலகத்திலிருந்து பிரிய வேண்டும்னு கவலைப்பட்டாங்க. அதனால ஸவ்விஜூனி, எனக்கு திருமணம் செஞ்சு வையுங்கோன்னாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, சையதுனா அபூபக்கர் சித்திக், நான் சுருக்கமான செய்தியோடு முடிக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகளார். அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய அருமை மகளார் ஜெய்னப், உம்மு ருமான்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆயிஷா நாயகியுடைய தாயார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி. இந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளை கிபி 614வது ஆண்டு, சரியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நுபுவத்து கிடைச்சு 4 ஆண்டுக்கு பின்னால பிறக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் தந்தை மாதிரி மிக கூர்மையான அறிவுடைய ஆளு. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த பேச்சுக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேச்சுக்களை நினைவுபடுத்துமா. அவ்வளவு தூரம் நுட்பமான அறிவு. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க இல்லையா? இந்த சஹாபாக்கள் எல்லாம் தனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நேரா ஆயிஷா நாயிட்ட போயிருவாங்க. அவட்ட போய் கேட்பாக. ஏன்னா அவ வந்து கொஞ்சம் துணிவான ஆளு. ஆயிஷா நாயகி கொஞ்சம் துணிவான ஆளு.
யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்க, நீங்க வாங்க இதை செஞ்சல என்ன காரணம், பெருமானார் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கிற ஆளு. அவகாலத்துல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தராவீஹுடைய தொழுகை ஏற்படுத்துறாங்க. பள்ளியில தொழுகை நடக்குது, ஆயிஷா நாயகி இருக்கத்தான் செய்யறாங்க, 20 ரக்காத்து நடக்கத்தான் செய்து. துணிஞ்சு கேட்கிற ஆளு ஒரு ஹதீஸ் ஆயிஷா நாயகியுடைய விஷயத்துல அதை எதிர்த்தாங்கன்னு சொல்ல முடியுமான்னு முடியாது, ஆதரிச்சாங்க. இறைமறை குர்ஆனை இதயத்தில் சுமந்த ஹாஃபிலா பெண்மணி. இன்னைக்கு பெண்கள் நிறைய ஹாஃபில் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள். ரொம்ப பெரிய நினைவாற்றல். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா உஷ்கல அலைனா அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் கத். ஏதாவது நபிமொழியில் எங்களுக்கான ஒரு சந்தேகம் எழுந்திருக்குமேயானால் ஃபஸஅல்னா ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நாங்கள் கேட்போம். இல்லா வஜதனா இந்தஹா மின்ஹு இல்மா. எதை கேட்டாலும் அதில் அறிவோடு பதில் சொல்லக்கூடிய ஆள், உடனே பதில் சொல்வாங்க. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. தாபியின்கள், சஹாபிகளில் இளையவர்கள், அடுத்தடுத்து தாபியின்கள் எல்லாம் ஆயிஷா நாயகி கிட்ட திரை மறைவில் அமர்ந்து பாடம் படித்தார்கள். இன்னைக்கு லேடிஸ் டீச்சர்ட்ட பாடம் படிக்கலாமாங்கிறதுக்கு ஆயிஷா நாயகி முன்னுதாரண புருஷர்கள். ஆண்கள் பெண்ணிடத்தில் பயில்வதோ பெண்கள் ஆணிடத்தில் பயில்வதோ, ஆனால் திரை மறைவு இருக்க வேண்டும் என்பது சட்டம். சில பேர் திரையெல்லாம் அகற்றிட்டு பாடம் நடத்தி படாத பாடுபட்ட கதையெல்லாம் இருக்கு. நம்ம ஆட்களே சில பேர், நம்ம ஆட்கள்னா என்ன, இஸ்லாமிய போலி இஸ்லாமிய வேஷம் போட்டுட்டு இருக்கிறவன். ஷரியத்தை எவன் மதிக்கவில்லையோ அவன் இஸ்லாமியன், போலி இஸ்லாமியன் என்று வேண்டுமானால் சொல்லலாம். கிட்டத்தட்ட 2210 நபிமொழிகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மிக உயர்ந்த அதிகமான ரிவாயத்தை செய்தவர்கள். பெருமானாரின் மொழிகளில் அதற்கு அடுத்து வந்து நிற்கக்கூடியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 2210 ஹதீசுகளை. இதுல குறிப்பா பெண்களுக்கு பெண்கள் சார்ந்த ரகசியமான செய்திகள், அவங்களுடைய திரைமறைவு செய்திகள், ஆண்களிடத்தில் பகிரங்கமாக பகிர முடியாத செய்திகள், கேட்க முடியாத செய்திகள், இவைகள் எல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து அநேகமாக எடுத்துக் கொடுத்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபிக்ஹ் சட்ட மேதைகள் அனைவர்களும் பெண்கள் சார்ந்த சட்டங்களை தொகுப்பதாக இருந்தால் ஆயிஷா நாயகியை நாடியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஆள், அவங்களை இல்லாம பூர்த்தி செய்ய முடியாது. ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் முஸ்னத் ஹாக்கிம்ல பதிவு செய்வாங்க, இன்ன ருபா அஹ்காம ஷரீஅத்தி நுகிலத் அன் சய்யிதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஷரியத்தினுடைய சட்டங்கள்ல, பெண்கள் சார்ந்த சட்டங்கள்ல, ஷரியத்துடைய சட்டங்கள்ல நாலில் ஒரு பகுதி ஆயிஷா நாயகியிடம் மாத்திரமே பெறப்பட்டது, அவங்க கிட்ட தான் எடுக்க முடிஞ்சதுங்கிறாங்க. பெருமானார்ட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு சொல்ற ஆளு. அவங்க பேச்சுல என்ன வார்த்தை நயங்கள் இருக்கும், அதில் எவ்வளவு அழகான சுருதிகள் இருக்கும், கேட்க கேட்க ரசிக்கும். சொல்றாங்க, சமிஅத்து அஹ்னஃப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சமிஅத்து குத்பத் அபீ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேச்ச நான் கேட்டிருக்கிறேன். உமர் இப்னு கத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேச்ச கேட்டிருக்கிறேன். உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களோட பேச்ச கேட்டிருக்கிறேன். அலி இப்னு அபீ தாலிப் அவங்க பேச்ச கேட்டிருக்கிறேன். வல் ஹுலஃபா ராஷிதீன்களோட பேச்சுகள் எல்லாம் நான் கேட்க முடிஞ்சது. ஹலும் ஜர்ர இலா யௌமி ஹாதா, இன்னைக்கு வரைக்கும் ஃபமா சமிஅத்துல் கலாம் மின் ஃபமி மக்லூகின் அஃஹம வலா அஹ்ஸன மின்ஹு மின் ஃபீ ஆயிஷா. ஆயிஷா நாயிட வாயிலிருந்து வந்த முத்தான வார்த்தைகள் போன்று அவ்வளவு சரளமான, அவ்வளவு தெளிவான, அவ்வளவு ஆரோக்கியமான வார்த்தைகளை நான் கேட்டு ஆச்சரியப்பட்ட மாதிரி யார்கிட்டையும் ஆச்சரியப்படல அப்படின்னு அஹ்னஃப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். சாமானியமான ஆட்கள் இல்லை, அவங்கள பத்தி சான்று சொல்ற ஆள்லாம், காசு வாங்கிட்டு கதை சொல்ற ஆட்கள் கிடையாது. அர்வா பின்தி அப்துல்லா, ஷிஃபா பின்தி அப்துல்லான்னு சொல்லுவாங்க. ஹதீசுகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், அவங்க மருத்துவ ஆய்வாளர் அப்படிங்கிற இடத்துக்கு வைக்கிற ஆளு. ரசூலுல்லாவை கூட்டு விட்டாங்க. அவ்வளவு முஅல்லிமத்தன் ஃபில் இஸ்லாம்னு ஆரம்ப ஆசிரியை என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, தொட்டால் சுகம்தான். அதனாலேயே ஷிஃபான்னு பேரு அவளுக்கு. அருவா தான் அவளோட பேரு, ஆனா ஷிஃபாங்கிறது பேரு.
இதாச்சு, பேராவே ஆகி போச்சு. ஏன்னா அந்த டாக்டர்கிட்ட போனா ஷிஃபா தான், சுகம் தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட யாருப்பா அது? ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அருவாவை பார்க்கணுங்கிறாங்க. நேரா வாராங்க பெருமானார்கிட்ட. இவங்களா ரொம்ப சந்தோஷம், நீங்க மருத்துவத்துறையில ரொம்ப இதா தேர்ச்சியா எல்லாத்துக்கும் ரொம்ப சேவை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க என் மனைவி ஹப்ஸா இருக்கிறாங்க, அவளுக்கு ஆயிஷா, இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாடம் நடத்துறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து விடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? அவட்ட படிச்ச ஆளு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியர்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, இந்த அர்வா எங்க இருக்கிறாங்க, இந்த ஷிஃபா எங்க இருக்கிறாங்கன்னாங்க. யார சொல்லலாம், மதீனா எல்லையில இருக்கிறாங்க. அங்கேயா இருக்கிறாங்க? ஆசிரியர்கள் அங்க இருக்கக்கூடாது, ஆசிரியர் ஊருக்குள்ள இருக்கணும். அவளுக்கு இங்க வீட பாருங்க, பக்கத்துல வீட பாருங்க, அவளுக்கும் சௌரியமா இருக்கும். மாத்திரமல்ல, மக்களுக்கு அதை விட பெரிய சௌரியம். ஏதாச்சும் ஒண்ணுன்னா பட்டுன்னு டாக்டர் சந்திக்கணும் இல்லையா, அதெல்லாம் ஊர்ல இருக்கணும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இது மாதிரி செய்திகளை வச்சுதான் நமக்கு ஒரு போதனை சொல்வார்கள். ஆசிரியர்களும் மருத்துவர்களும் இல்லாத ஊரில் நீங்கள் குடியிருப்பது கூடாதுங்கிறார். ஒரு இடத்துல நான் தங்க போறேன், இந்த இடத்துல வீடு வாங்கலாமா, இந்த இடத்துல நிலம் வாங்கலாமா அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஏதாவது மருத்துவ இது இருக்கான்னு பாத்துக்கோங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்களான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்குள்ள பக்கத்துல இப்ப அதான் சொல்றான் எல்லாரும், இத்தனை கிலோமீட்டர்ல உங்களுக்கு இத்தனை அடி தூரத்துல உங்களுக்கு நல்ல ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு லைட் போடும் போதே போட்டுறானா இல்லையா, இதெல்லாம் இருக்கு. இத்தனை அடி தூரத்துல உங்களுக்கு மெடிக்கல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க எடுக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லலாம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஊர்ல நீங்க குடி இருக்கணும்னா ஆசிரியர் இல்லாத ஊர்ல குடி இருக்காதீங்க, அது மகா மோசமான ஒரு மடத்தனத்துக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி உங்க உடல் பாதுகாப்பிற்கு அங்க யாராச்சும் மருத்துவர் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இந்த அடிப்படையை வச்சுதான் ரசூலுல்லாஹ் ஊருக்குள்ள குடி வைங்கன்னு சொன்னதுதான். அவகிட்ட மாணவராக இவர்கள் சேர்ந்து அந்த கலையும் கற்றுக்கொண்டார். எல்லா துறையிலையும் தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவார். அதான் ஆயிஷா நாயகியுடைய தனித்தன்மை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி மேல ரொம்ப பெரிய பிரியம், கண்ணியமான வாழ்வு. இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னால எந்த ஒரு திருமண கூடத்துல பார்த்தாலும், திருமண சபைகள்ல பார்த்தாலும் ஆயிஷா நாயகியுடைய அந்த ரிவாயத்து வராம அந்த திருமண சபையில பேசி முடிக்கலாம் முடியாது. ஆயிஷா நாயிட்ட தான் கேட்கணும், பெருமானார் எப்படி வந்தாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னா அவ சொல்லுவாங்க, எங்க பெருமானார் வீட்டுக்கு வந்தா எங்களோட எங்களுடைய வேலைகள்ல துணை நிற்பாங்க, எங்க சமையல்கள்ல கூட நிற்பாங்க, எங்களுடைய வீட்டை கூட்டி பறக்குவாங்க, அவங்களுடைய ஆடை அவங்களே சரி செஞ்சுக்கிடுவாங்க, அவங்க செருப்ப அவங்களே தச்சுக்குவாங்க, எங்களுக்கு எந்த சிரமமும் தர மாட்டாங்க. இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்குவாங்கன்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, சொல்றது யாரும் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது சின்ன வயசு, பெரிய வயசுலயாவது முதிர்ந்த ஒரு அனுபவங்கள் வந்துவிடும், வார்த்தைகள்ல கவனம் வந்துவிடும். சின்ன வயசுல அவ்வளவு சீக்கிரத்துல வார்த்தை கவனங்கள் இருக்காது. அவகிட்ட ரசூலுல்லாஹ் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க, நீங்க வீட்டுக்கு போய் உங்க பொண்டாட்டிட்ட கேட்டு பாருங்களேன், என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு பாப்போன்னு சொல்லி. உண்மையை சொல்லிடுவான்னு கேட்பாங்க, ஆமான்னு சொல்லுங்க நல்லா இருக்கும். அவங்க வாயிலிருந்து முத்தான வார்த்தை வந்துருச்சுன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வேற யாருகிட்டையும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் சிறந்தவர்கள்ங்கிறாங்க. அவ வாயிலிருந்து உங்களை பத்தி சரியா வார்த்தை உழலன்னா ஊரே உங்களை புகழ்ந்தாலும் உங்க யோகியதை மோசம்தாங்கிறாங்க. அதனாலதான் அவகிட்ட சான்று வாங்கிக்கணும். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா சொல்லுவாங்க, ஏன் மடியில தான் ரசூலுல்லாஹ் இருக்கும் போது அவங்களோட ரூஹு பிரிஞ்சதும்பா. கடைசி அவ பெருமையா சொல்லி காட்டுவாங்க, கடைசியா என் பெருமானாரினுடைய வயிற்றை தொட்டது எது தெரியுமா, என் உமிழ் நீர் அப்படிம்பாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி நேரத்திலையும் அப்படியே பாக்குறாங்க, அந்த தோழர் கையில மிஸ்வாக்கு இருக்குது, மிஸ்வாக்க பார்த்த உடனே மிஸ்வாக்கு வேணுமோங்கிற, மிஸ்வாக்கு வேணும்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வாய் திறந்து சொல்ல முடியல, கடைசி நேரம் அது. அந்த மிஸ்வாக்கை பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லாரும் அங்க போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மிஸ்வாக்கை வச்சு அந்த வாயில என்ன செய்யணும், லேசா இது பண்ணி உடனும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயை மிகுந்த சுத்தத்தோடு வைத்துக் கொள்வார்கள். ஏன், அவர்கள் நாவு என்றும் இறைவன் தொடர்போடு இருக்கக்கூடியது. ஒரு துருவாட, பெருமானாட்ட துருவாடு வரப்போறதில்லை, நமக்கு காட்டி தராக. பெருமானாரின் வாயிலிருந்து வந்த அந்த உமிழ்நீர்கள் அல்ல, காரி உமிழுகிற காரல்கள் கூட பெருமானாரினுடைய காரல் அது சுத்தமானது, மனமானது, ஆரோக்கியமானது.
ஒருவார் ரதியல் தான் சொல்லுவாங்க, என் பெருமானாரை பார்த்த மாதிரிலாம் நான் யாரையும் பார்க்கல, எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன். எப்போ அவங்கள சுத்தி நின்ற தோழர்கள்லாம் லவ் தனஹம நஹாமத்தன் காரி தூப்புறாங்க பெருமானார். சும்மா அவங்க காரல் வருது தூப்புறாங்க. அது இல்லா வகாத் ஃபீ கஃபியா ஐதி அஹதி, அவங்கள யாரையாச்சும் ஒரு ஆள்கிட்ட கையில தான் உழுதே தவிர அது மண்ணை கூட தொட மாட்டேங்குதுன்னு. அத முகத்துல தேய்க்கிறாங்க, அவங்க மேனில தேய்க்கிறாங்க. எப்பங்க தேய்க்க முடியும்? ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற கணவன் மனைவிகள் கூட காரி துப்புனா கையில வாங்கிக்குவாளா, மேலையில தேய்ச்சிக்குவாளா? புத்தி கெட்டு போச்சா போய் அங்க போய் துப்பிட்டு வாங்கன்றுவா. அடி பெருமானார் துப்புனால நாமளும் துப்புவோன்னு சொல்ல முடியுமா? நம்ம காரலுக்கு நம்ம வீட்டுல கூட மரியாதை கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காரல்கள் கூட. அப்ப அத்தகைய பரிசுத்தமான பெருமானார் எதுக்கு மிஸ்வாக்கு செஞ்சாங்க? நமக்கு காட்டுறாங்க உங்க இதை எப்பவும் பரிசுத்தமா வச்சுக்கங்கன்ட்டு. சில பேர் வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுக்குள்ள மனைவியோடு இருக்கும் பொழுது கூட சரியா பல் தேய்க்காம இருப்பான. அது மகா மட்டமான குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வரவேற்கவே இல்லை. நீங்கள் உங்களை அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் மனைவிகளுக்காக. மனைவி உங்களுக்கு அழகா கண்ணுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஏன் நீங்க உங்க மனைவி கண்ணுக்கு நீங்க அழகா தெரியணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறீங்க? யார் யாருக்கும் அலங்கரித்து வெளியே போறீங்க, வீட்டுக்கு போனோடனே ஏன் பரதேசி மாதிரி இருக்கணும்? அழகான அலங்காரங்களை அங்க காட்டுங்க. உங்களுக்கு மத்தியில் அழகான அன்பு பிணைப்புகள் உருவாகும் இல்லையா? பெண்களும் அதே மாதிரி தான். வெளி அலங்காரங்கள் வேறு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பழைய துணியை ஒண்ணு உடுத்துட்டு வந்தாங்கன்னா கணவனுக்கே கஷ்டமா போயிடும். அப்படி அல்ல, அலங்கரிக்க வேண்டும். கணவனுக்காக மனைவி அலங்கரிக்கணும், மனைவிக்காக கணவன் அலங்கரிக்கணும். அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி நேரத்தில் இந்த வாயில் அப்படி அப்ப சொல்லும்போது ஆயிஷா சொல்றாங்க, உடனே நான் தான் என்னுடைய வாயால் பற்களால் அதை நான் அப்படியே கடித்தேன். கடித்து கடித்து அதை லேசாக்கி என் பெருமானாரின் வாயில் நான் வைத்து அப்படியே மிஸ்வாக்கு செய்து விட்டேன். என் உமிழ் நீர் தான் என் பெருமானாரின் உமிழ் நீரோடு கடைசியாக கலந்த உமிழ் நீர். அந்த பாக்கி எனக்கு தான் கிடைச்சது, நான் வேற யாருக்கும் கிடைக்கல. நான் ரொம்ப பெரிய ரோஷமான ஆளும் கூட, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தான் தான் பெருமானாருக்கு மிக அன்பமாக அன்புக்குரியவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது இருக்கலாம், அந்த ஆசை வரலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மீது ரொம்ப பெரிய மரியாதை கொண்டவர்கள். கிட்டத்தட்ட 70 வயசு இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க ஸ்ரீதேவி. ஆயிஷா நாயகி 70 வயசு வாழ்ந்தாங்க. ரமலான் பிறை 17 அன்று அவங்க சம்பந்தப்பட்ட ஆயத்து வந்ததால் அவர்களை நாம் நினைவுபடுத்துகிறோம். வரக்கூடிய ரமலான் பிறை 17 இருக்கு இல்லையா, அந்த ரமலான் பிறை 17 தான் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்ற நாள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிக தகுதியான ஆள், ஹதீஸ்ல ரொம்ப தேர்ச்சியும் ஆவலும் கொண்டதால் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தொழுவைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. செய்தன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மிக உயர்ந்த இடத்தில் அத்தனை பெருவாரியான ஹதீஸ்கள் ரிவாயத்து செஞ்ச அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க தான் ஆயிஷா நாயகிக்கு தொலை வச்சாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, உருவா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார். இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, கபருல இறங்கி அவங்களை அடக்க செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள் எல்லாம் பதியப்படுகிறது. ஜன்னத்துல் பக்கீயில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயோட வீட்டுல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இவ ஜன்னத்துல் பக்கீல, ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல தான் ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என் வீட்டுல என் பெருமானார் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஏன்னா ரபிமார்கள் எங்கே வஃபாத் ஆகுறாங்களோ அங்கேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதனால என் வீட்டுல வச்சு வஃபாத் ஆனாங்க. கடைசி காலங்கள் அவங்க வீட்டுல இருக்கணும்னு பெருமானார் ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. அங்கே இருந்தார்கள், அங்கே வஃபாத் ஆனார்கள், அங்கே அடக்கப்பட்டார்கள். என் வீடு. அதனால் என் அறைக்குள்ளால் நான் போகிற பொழுது ஒரு நார்மலான ட்ரெஸ்ல வீட்டுக்குள்ள ஒரு கணவன் இருக்கிற பொழுது, நார்மலா இருக்கும் பொழுது நம்ம எப்படி போயிட்டு வருவோமோ நான் அப்படி போயிட்டு வருவேன். என் பெருமானாரை ஜியாரத்து செய்வேன். ஃபலம்மா துஃபினா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா,
அவங்க தந்தை, அவங்க வஃபாத்தானாங்க. அவங்களும் என் பெருமானாரோடு அடங்கணும்னு ஆசைப்பட்ட ஆளு. அதனால அந்த வீட்டிலே அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்பொழுது என் கணவர் அடங்க இருக்கிறாங்க, என்னுடைய தந்தை அடங்கி இருக்கிறாங்க. அதனால் நான் அங்கே போகிற பொழுது நான் என்ன செய்வேன், ஆடைகள் லேசா, அதாவது மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைத்திருக்குமே தவிர முற்றிலுமான முக்காடுகள் போட்டல்ல. அது நான் என்ன வீட்டுக்குள்ள போற மாதிரி போயிட்டு வருவேன். ஃபலம்மா துஃபின உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்ட பொழுது இல்லா வன மஷ்தூதத்தும், அப்படி முழுமையாக மூடிக்கொண்டு ஒரு அந்நிய நபர்களை நான் சந்திக்கிற பொழுது எப்படி அணுகுவேனோ அப்படித்தான் அந்த அறைக்குள்ளால் சென்று ஜியாரத்தை செய்வேன். நாங்க ஏன் அப்படியெல்லாம் நான் மறைச்சிட்டு போனேன் தெரியுமா? ஹயா மின் உமர் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அந்நிய நபராக இருக்கக்கூடிய சஹாபி, உயர்ந்தாளு, பெருமகனார். ஆனா அவங்க எனக்கு மஹரம் இல்லை இல்லையா, அதனால நான் அவங்கள நேரடியாக பார்க்க முடியாது இல்ல. அதனால் நான் முற்றிலுமாக மூடிக்கொண்டு தான் அந்த அறைக்குள்ளால் சென்று ஜியாரத்தை செய்வேன். காரணம் சொல்றாங்க, ஹயா மின் உமர்ங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மீது கொண்ட வெட்கத்தினால்ங்கிறாங்க. மறைந்த ஒரு நபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அந்த சபைக்கு செல்கிற பொழுதே வெட்கத்தோடு நான் உள்ளே செல்வேன் என்கிறார்கள் என்றால், அந்நிய நபர்களுக்கு முன்னால் கண் திறந்து கேவலமான பார்வை பார்ப்பதற்காகவே இச்சையூட்டப்பட்ட கண்களோடு வெறித்தனமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் எவ்வளவு ஒழுக்கத்தோடு ஒழுங்கான அந்த மூடுதலோடு செல்ல வேண்டும் என்பதை ஆயிஷா நாயகி நமக்கு கற்றுத்தராங்க. இவன் விஷத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் விஷத்தை வைக்கிறானே இல்லையோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதுதான் ஷைத்தானின் விஷம் தோய்த்த அம்புங்கிறாங்க. கண்ணுதான், அந்த பார்வை தான் எங்கேயோ கொண்டு விட்டுருது நம்ம பெண்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். என் பிள்ளையின் மேனிகளில் அந்நியவனின் விஷம் தோய்ந்த பார்வை பட்டுவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாத்தையும் ஆயிஷா நாயகி போன்று நம்ம பிள்ளைகள்லாம் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவங்க பேசின மாதிரி, அவங்க படிச்ச மாதிரி, அந்த மாதிரி. அதனால பிள்ளைகளுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னு கற்றுக் கொடுக்கணும். அவங்களுடைய திறமைகளை நம்ம போதிக்கணும். அவங்களோட தேடல்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். அல்லாஹ் நமது பெண் மக்களுக்கு ஆயிஷா நாயகியை ரோல் மாடல் ஆக்குவானாக, முன்மாதிரி வடிவங்களாக ஆக்குவானாக. அந்த சீமாட்டி எந்த அளவுக்கெல்லாம் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்வை அழகாக அமைத்தார்களோ, எப்படி இந்த உலகத்திலிருந்து கண்ணியமாக விடைபெற்றார்களோ, அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் எல்லாம் எப்படி மறுமை பயன்களாக இருந்ததோ, நாளை மறுமையில் அவர்கள் எல்லாம் எங்கே இருப்பார்களோ, அந்த அத்தனை தலங்களையும் சரியாகவே அணுகி அவர்கள் இருக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹ் நமது தாய்மார்களை, நமது மனைவிகளை, நமது பெண்மக்களை ஒன்று கூட்டி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم. صلى الله على محمد